والصلاة والسلام على رسول الله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم شفاعتي لأهل الكبائر من أمتي صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த ரபியுல் அவ்வல் மாதமில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் ஏன் எங்களுடைய உயிரை விட அன்பு வைக்கின்றோம்? எங்களுடைய குடும்பம், எங்களுடைய தாய் தந்தை, எங்களுடைய பிள்ளைகள், மனைவி, கடைசியாக என்னுடைய உயிரையும் விட முஸ்லிம் சமூகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அன்பு வைத்திருக்கிறார்கள். இதற்கான காரணம் என்ன? அதனாலதான் நம்முடைய பெற்றோர்கள் எல்லாம் எங்களுடைய பெயர்களுக்கு முன்னால் முஹம்மது என்ற பெயரை சேர்த்தார்கள். யாருடைய பெயரை எடுத்தாலும் முஹம்மத் சேர்க்கப்பட்டிருக்கும் அல்லது அஹ்மத் சேர்க்கப்பட்டிருக்கும். ஏனென்றால் என்னுடைய பிள்ளையும் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை போன்று இந்த பூமியில் வாழ வேண்டும் என்பதற்காக நம் எல்லோருடைய பெயரை எடுத்தாலும் முஹம்மத் அஹ்மத், முஹம்மத் அஹ்மத். கண்ணியமிக்க சகோதரர்களே, ஏன் இந்தளவு நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அன்பு வைத்திருக்கின்றோம்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில் ஒரு பதவியை அல்லாஹ் கொடுப்பார். அந்த பதவிக்கு பேர்தான் ஷஃபாஅத். ஷஃபாஅத் என்ற அந்த உயர் பதவியை கொடுத்ததோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பதவியை எங்களுக்குத்தான் பயன்படுத்துவார். அல்லாஹ் குர்ஆனிலே சூரத்துல் முஹாவிலே அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான், வத்துஹா, முற்பகல் மீது சத்தியமாக, வல்லைலி இதா சஜா, மூடிக்கொள்ளும் இரவின் மீது சத்தியமாக, மா வத்தஅக ரப்புக வமா கலா, நபியே உங்களை நாம் ஒரு நாளும் கைவிடவும் மாட்டோம், உங்களை கோவிக்கவும் மாட்டோம். மா வத்தஅக ரப்புக வமா கலா வலல் ஆகிரது கைருல் லக மினல் ஊலா. நபியே, உலகத்தை விட உங்களுக்கு ஆகிரம்தான் சிறந்தது.
உங்களுக்கு உலகம் சிறந்தது என்று அல்லாஹ் சொல்லவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கும் தான் இந்த உம்மத்துக்கும் தான். எங்களுக்கு சிறந்தது உலகம் அல்ல, எங்களுக்கு சிறந்தது ஆகிரம். வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா என்று சொல்லிட்டு அல்லாஹ் وَلَسَوْفَ يُعْطِيكَ رَبُّكَ فَتَرْضَى நபியே, உங்களுக்கு அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில் ஷஃபாஅத்தை தருவான், நீங்கள் பொருந்திக் கொள்ளுவீர்கள். சில தஃப்சீருடைய அறிஞர்கள் சொல்லும் பொழுது, இந்த ஆயத் இறங்கிய பொழுது நபி அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இதன் வவாஹிதும் மின் உம்மதி ஃபின்னார். யா அல்லாஹ், அப்படியாக இருந்தால் என்னுடைய சமூகத்தில் ஒருவர் நரகத்தில் இருக்கும் வரை நான் பொருந்திக் கொள்ளவே மாட்டேன். அல்லாஹ் சொன்னா நீங்க பொருந்திக் கொள்ளுவீர்கள், நான் உங்களுக்கு தருவேன், பொருந்திக் கொள்ளுவீர்கள். அதற்கு என்ன பதில் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? என்னுடைய உம்மத்தில் ஒருவன் நரகத்தில் இருக்கும் வரை நான் பொருந்திக் கொள்ள மாட்டேன். கண்ணியமிக்க சகோதரர்களே, அதனாலதான் எங்களுடைய உயிரை விட நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அன்பு வைக்கின்றோம். அதனால்தான் சய்யிதுனா என்று சொல்லுவோம். கண்மணி நாயகம் என்னென்ன பெயர் இருக்குதோ, உயர்வுக்கான என்னென்ன பெயர்கள் இருக்கிறதோ அனைத்தையும் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பயன்படுத்துவோம். இந்த ரபியுல் அவ்வல் மாதத்திலே சகோதரர்களே, விசேடமாக அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சிறப்புகளை விளங்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகமாக ஸலவாத் ஓத வேண்டும், அதிகமாக ஸலவாத் ஓத வேண்டும். சில ஊர்களில் ஸலவாத் மஜ்லிஸே இருக்கிறது, ஸலவாத் மஜ்லிஸே இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒவ்வொரு சுன்னத்தையும் பற்றி பேச வேண்டிய காலம் இது. ஏன்? இன்ஷா அல்லாஹ் நாம் மௌத்தாகி மஹ்ஷருடைய மைதானத்தில் எழும்பும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெருமதியை நாம் விளங்கிக் கொள்ளுவோம். கண்ணியமிக்க சகோதரர்களே, மஹ்ஷருடைய மைதானத்தில் அல்லாஹ் கோபமடைந்திருப்பார். அல்லாஹ் இரக்கமுடையவன் உலகத்தில் தான். மஹ்ஷருடைய மைதானத்தில் அல்லாஹ் கோபமடைந்ததை போன்று யாரும் கோபமடைய மாட்டார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சூரத்துல் ஃபஜ்ரிலே சொல்கிறான், வலா யூசிகு வஸாகஹு அஹத். கியாமத்துடைய நாளையில் நான் கட்டுவதை போன்று வேறு யாரும் கட்ட மாட்டார்கள். நான் வேதனை செய்வதை போன்று யாரும் வேதனை செய்ய மாட்டார்கள். அவ்வளோ கடினமான ஒரு நாளை இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் முன்னோக்கி இருக்கின்றோம். இந்த நேரத்தில் செய்வது அறியாமல் நாம் தேடி போவோம். யாரை தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை. ஏன் வாப்பா என்று விளங்கிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை தேடி போவோம் எல்லாரும். ஆதம் அலைஹிஸ்ஸலாமிடம் போய் எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம், வாப்பா பிள்ளைகளுக்காக சிபாரிசு செய்யுங்கள் அல்லாஹ்விடம் போய். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், என்னால் முடியாது, அல்லாஹோடு என்னால் பேச முடியாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காட்டி தருவார், நீங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போங்கள், அவரிடம் போய் கேளுங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமிடம் ஓடி போவோம். இது ஷஃபாத்துடைய ஹதீஸ், புகாரி முஸ்லிமில் பிரபலியமான ஹதீஸ். இந்த ஹதீஸ் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார், என்னாலும் முடியாது, நான் வாழ்க்கையில் 3 பொய் சொல்லியிருக்கின்றேன், அதனால் என்னால் முடியாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார், மூசா அலைஹிஸ்ஸலாமிடம் போங்கள். நாம் எல்லோருமே மூசா அலைஹிஸ்ஸலாமிடம் வருவோம். ஏன்? அந்த நாளுடைய பிரச்சினை யுஎன்னுடைய பிரச்சினை அல்ல, சாமான் விலை கூடிய பிரச்சினை அல்ல, கேஸுடைய பிரச்சினை அல்ல, பெட்ரோலுடைய பிரச்சினை அல்ல, சொர்க்க நரகத்துடைய பிரச்சினை.
சுவர்க்க நரகத்துடைய பிரச்சினை அந்த நாளுடைய பிரச்சினை. யாரிடமாவது ஓடி சாதிப்பதற்கு முயற்சி செய்வோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார், என்னால் முடியாது. ஈசா அலைஹிஸ்ஸலாமிடம் செல்லுங்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாமிடம் ஓடி போவோம் எல்லோரும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார், எனக்கு ஒரே ஒரு ஆளை தெரியும், முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபி, அவர்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்பொழுது சகோதரர்களே, எல்லோரும் சேர்ந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் ஓடி வருவோம். அப்பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்தையும் கேட்டுவிட்டு அல்லாஹ்வுக்கு முன்னால் சுஜூதிலே விழுவார்கள். அல்லாஹுடைய கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக தணியும். அல்லாஹ் உடனே சொல்லுவான், யா முஹம்மத் இர்ஃபா ரஅஸக் சல் துஅத. முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தலையை தூக்குங்கள், கேளுங்கள், நான் தரப்போகிறேன். எதை கேட்பார்கள்? உடனே, யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்தை பாதுகார். அதுதான் ஷஃபாஅத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13 வகையான ஷஃபாஅத் செய்வார்கள். 13 வகையான ஷஃபாஅத்துகள் செய்வார்கள். சகோதரர்களே, ஷஃபாஅத் செய்து கொண்டிருக்கும் பொழுது திரும்ப அல்லாஹ்வுடைய கோபம் கூடிவிடும். திரும்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதிலே விழுவார்கள். இரண்டாவது தடவை அல்லாஹ் திரும்ப சொல்லுவான், யா முஹம்மத் இர்ஃபா ரஅஸக் சல் துஅத. முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தலையை தூக்குங்க, கேளுங்க, நான் தாரேன். திரும்ப ஷஃபா செய்வார்கள். ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலிருந்து இன்று வரை எத்தனை கோடி மக்கள், எத்தனை கோடி மக்களுக்கு ஷஃபா செய்ய வேண்டும். அந்த இடத்திலே தான் வருகிறது, நபி அவர்கள் அல்லாஹுடைய கோபத்தை தணிப்பதற்கு அல்லாஹுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னாக்களை ஓதி புகழுவார்கள் அல்லாஹுவை. திரும்ப ஷஃபா செய்து கொண்டிருக்கும் பொழுது திரும்ப அல்லாஹுடைய கோபம் கூடிவிடும். இமாம் புகார் ரஹிமஹுல்லாஹ் 4 தடவை இதை கொண்டு வந்திருக்கிறார்கள். 3வது தடவையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதிலே விழுவார்கள். அல்லாஹ் சொல்லுவான், திரும்ப யா முஹம்மத் இர்ஃபா ரஅஸக் சல் துஅத. முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தலையை தூக்குங்கள், கேளுங்கள், கொடுக்கப்படும். திரும்ப ஷஃபாஅத். சகோதரர்களே, திரும்ப அல்லாஹ்வுடைய கோபம் கூடிவிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு ஷஃபா செய்வார்கள்? சகோதரர்களே, சில ஹதீஸுகளை நாம் மறந்து விட்டோம். முக்கியமான ஒரு ஹதீஸ் தான், ஆனால் சின்ன ஒரு அமல். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய சிபாரிசுக்கு தகுதியானவர்கள் யார்? நபி அவர்கள் சொன்னார்கள், அபூ ஹுரைரா, ஹதீஸுகள் மீதுள்ள ஆசையால் நீங்க தான் அதை கேட்பீர்கள் நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். ஏனென்றா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு தொழிலுக்கு போக இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சந்திக்கும் பொழுது ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு. நபி அவர்கள் ஹிஜ்ரி 11 வஃபாத் ஆயிட்டாங்க. 4 வருடத்துக்குள் 7000 சொச்சம் ஹதீஸை காலில் இருந்து பாடமாக்கினது அவர் மட்டும்தான். அந்த ஆசையில கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களோட ஷஃபாத் யாருக்கு கிடைக்கும்? நபியோவ சொன்னாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹுவை தவிர வேறு கடவுள் எனக்கு இல்லைன்னு உலகத்துல வாழ்றீங்களே, உங்களுக்கு தான் இந்த ஷஃபாத். இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஅzzin பாங்கு சொல்றாரே, இதா சமிஅதுமுல் முஅzzin ஃபகூலு மிஸ்ல மா யகூல். சொன்னார்கள், முஅzzin பாங்கு சொல்லும் பொழுது முழுதையும் நிறுத்துங்கள். முஅzzin சொல்லுவதை போன்று சொல்லுங்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்றால் நீங்களும் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.
அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு முஅத்தின் சொல்றார், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். எவ்வளவு பெரிய அமல் என்று பாருங்க. முஅத்தின் அதான் சொல்லும் பொழுது பதில் சொல்றது. பதில சொல்லிட்டு நபி அவங்க சொன்னார்கள், சும்ம ஸல்லு அலைய, அதான் முடிந்ததோடு என் மீது ஸலவாத் சொல்லுங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ பாரிக் அலா முஹம்மத் என்று ஸலவாத் சொல்லுங்கள். ஸலவாத் சொல்லிவிட்டு எனக்காக அல்லாஹ்விடம் வசீலாவை கேளுங்கள். வசீலாண்டா என்ன? அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவதி தாம்ம வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதனில் வசீலா. யா அல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வசீலாவை கூடிய அல்லாஹ். சொன்னார்கள், ஃபமன் ஸஅல லியல் வசீலா, யார் எனக்காக வசீலாவை அல்லாஹ்விடம் கேட்பாரோ, ஹல்லத் லஹு ஷஃபாஅ, இந்த ஷஃபாத் அவருக்கு கிடைத்து விடும். எவ்வளவு பெரிய அமல்! பாங்கு துவா குர்ஆன் மதரசா பிள்ளைகளுக்கு நெத்தில அடிச்ச மாதிரி வச்சாச்சு. பாங்கு துவாவா அது குர்ஆன் மதரசா பிள்ளைகளுக்கு மட்டும்தான். பெரியவங்க பேசிட்டு இருப்பாங்க, அதான் சொல்லும் பொழுது பேசிட்டு இருப்பாங்க, துவா தெரியாது. ஏன் சகோதரர்களே? வசீலா தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுவர்க்கம். வசீலா யார் சுவர்க்கம்? இந்த வசீலா என்ற இடத்தை நபி அவர்களை தவிர வேறு யாரும் அடைய முடியாது. அதனாலதான் நபிக்கு நாங்க வசீலாவை கேட்கணும். மூன்றாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷஃபாஅதி லி அஹ்லில் கபாயிர் மின் உம்மத்தி. சொன்னார்கள், என்னுடைய உம்மத்தில் பெரும் பாவம் செய்தவங்க இருக்கிறாங்களே, பெரிய பாவம் செஞ்சவங்க, அவங்களுக்காக நான் ஷஃபாத்தை வைத்திருக்கிறேன். எவ்வளவு இரக்கம், எவ்வளவு இரக்கம்! அதுக்காக பெரும் பாவம் செஞ்சுட்டே இருக்கிறது அல்ல. இது மூன்றாவது. நான்காவது ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நரகத்திலிருந்து என்னுடைய ஷஃபாஅத்தால் ஒரு கூட்டம் நரகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு சொர்க்கத்துக்கு நுழைவிக்கப்படுவார்கள். சொர்க்கத்தில் அவங்களோட பேர் என்ன தெரியுமா? ஜஹன்னமியின், நரகவாதிகள் சொர்க்கத்துக்கு வந்திருக்கிறார். நபியுடைய ஷஃபாத் மட்டும் இல்லைண்டா அவங்க நரகத்தை விட்டு வெளியிறங்க முடியாது. கண்ணியமிக்க சகோதரர்களே, நபி அவர்கள் யார் யாருக்கு ஷஃபா செய்ய போகிறார்கள்? அதனாலதான் இதை விளங்குவோமாக இருந்தா அந்த நபியின் மீது ஸலவாத் ஓதிக்கொண்டே இருப்போம், அந்த நபியுடைய ஷஃபாத் அடைகிறதுக்கு. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், 13 வகையான நபியுடைய ஷஃபாத் இருக்கிறது. முதலாவது ஷஃபாத், அதற்கு சொல்றது ஷஃபாஅத்துல் உதுமா, பிரம்மாண்டமான ஷஃபாத். எதுக்கு தெரியுமா? கியாமத்து நாளுடைய பயங்கரத்தை விட்டு ஓரமாக்குறதுக்கு. ஏன்னா அந்த நாளுடைய பயங்கரம் எங்களுக்கு தெரியும். 50,000 சனா, 50,000 வருடம். இந்த பயங்கரத்தை விட்டு ரெஸ்ட் ஒன்று தாரத்துக்கு ஷஃபா செய்வாங்க. யா அல்லாஹ், என்ற உம்மத்திலிருந்து கலத்திடு யா அல்லாஹ். இது முதல் வகையான ஷஃபாத். இரண்டாவது வகையான ஷஃபாத் எங்களுக்கு தெரியும், சஹாபாக்கள்லையும் தான் எங்கட காலங்கள்லையும் தான் அவங்களோட வாழ்க்கை அப்படியே மார்க்கத்துக்கு தியாகம் செய்தவங்க. அவங்களோட வாழ்க்கை என்ன செஞ்சிருப்பாங்க? உதாரணமாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, இவங்கெல்லாம் தண்ட வாழ்க்கை எதுக்கு தியாகம் பண்ணியிருந்தாங்க? மார்க்கத்துக்கு, இஸ்லாத்துக்கு. இவர்கள் அல்லாஹ் என்ன செய்வான்? நபி அவங்க ஷஃபா செய்வாங்க, கேள்வி கணக்கு எதுவும் இல்லாம அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்பும். இதுல எங்களுக்கு தெரியும் 70,000 பேர் சேர்ந்துருவாங்க. இதுக்கு ஷஃபாத், இதுதான் ஆக விவிஐபி. அல்லாஹ் கேள்வி கேட்கவே மாட்டார். நபி அவங்க சொல்லிடுவாங்க. நபிக்கு எல்லாம் தெரியும் தான். நபி அவங்களுக்கு எல்லாம் தெரியுமா இல்லையா? இந்த காலத்துல எவன் இஸ்லாத்துக்கு துரோகம் பண்றான்,
யார் இஸ்லாத்துக்கு உதவி செய்யறான் நபிக்கு தெரியும். எப்படி தெரியும்? ஒவ்வொரு திங்களும் வியாழும் அமல் காட்டப்படுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொரு திங்கள் வியாழன் நபி அவங்களுக்கு அமல் காட்டப்படுது. உங்களோட ஊர்ல யார் இஸ்லாத்தை ஹயாத்தாக்குறான், யார் இஸ்லாத்தை புதைக்கிறார், நபி அவங்களுக்கு தெரியும். எங்க வச்சு கண்டுபிடிப்பாங்க? ஹவுதுல் கௌசர்ல. ஹவுதுல் கௌசர்ல, ஹவுதுல் கௌசர் என்பது பெரிய நீர் தடாகம், சின்ன தடாகம் அல்ல. சொர்க்கத்திலிருந்து மஹ்ஷர் மைதானத்துக்கு வரக்கூடிய தடாகம். அதனுடைய தண்ணீர் பாலை விட வெண்மையானது. அதனுடைய ருசி அஹ்லா மினல் அஸல், தேனை விட இனிப்பானது. அப்ரது மினஸ் ஸல்ஜ், பனி கட்டியை விட குளிரானது. அதை குடிச்சதோட தாகம் போயிடும். இந்த ஹவுதுல் கௌசரில் மதீனாவில் இருக்கிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மிஹ்ராப், மிம்பர், இது அல்லாஹ் கொண்டு வந்து வைப்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்ல ஆக மேல இருந்து கொண்டு எல்லோரையும் பார்த்து கொண்டிருப்பார். எல்லாம் வலம். இந்த நேரம் இந்த ஹவுதுல் கௌசர்ல தண்ணீர் அள்ளி கொடுக்கிறதுக்கு போலின செய்யறது மலக்குகள். போலின செய்வாங்க. வாங்க போலின்ல செய்யும் பொழுது எங்களுக்கு தெரியும், கொஞ்சம் பேர் போலின்ல பூர பார்ப்பாங்க. மலக்குகள் திரத்துவாங்க, நீ இந்த போலினுக்கு வராத போ. மலக்குகள் திரத்துவாங்க போலினை விட்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, என்ன சத்தம் இது? மலக்குகள் சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு பிறகு, அப்படின்னா உங்களோட மௌத்துக்கு பிறகு இந்த இஸ்லாம் விழுந்த பொழுது இவனுக்கு ஒரு கவலை கூட இருக்கல். இன்றைக்கு உங்களோட தண்ணியை குடிக்க வந்திருக்கிறான், தண்ணியை குடிக்க வந்திருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அவனை காட்டுறாதீங்க, எனக்கு அவனை காட்டிடாதீங்க, அவங்களை திருப்பி அனுப்பிடு. ஹவுதுல் கௌசர் தான் முக்கியமான இடம். அதனாலதான் கண்ணியமிக்க சகோதரர்களே, ஜும்மா இல்ல, பள்ளி இல்ல, தொழுகை இல்லைன்னு கவலை இருக்கும். மெயின் ரோட்ல போய் பாரு, அவ்வளவு பேர் சும்மா நிக்கான் ரோட்ல, சும்மா நிக்கிறான் ரோட்ல. பள்ளி தலைமத்துவத்தை கையில வச்சிருக்கிறவன் அவனுக்கும் கவலை இல்லை. தலைமத்துவத்தை எடுத்துட்டான் கையில, எப்படியோ எடுத்துட்டான். என்ன துரோகம் பண்ணி யாருக்கு கடிதம் கொடுத்து தலைவராயிட்டான் பள்ளிக்கு, பொறுப்பாயிட்டான் பள்ளிக்கு, இவனுக்கு அணுவளவும் கவலை இல்லை. 25% பள்ளியை சரி துறக்க சொல்லி இருக்குது. ஜும்மா தொழுதாத, ஜும்மா தொழுதாயிண்டா கொரோனா வந்துரும். அவனுக்கு அணுவளவு மூதேவியலை கொண்டு போய் ஊர் தலைமத்துவத்தை கொடுத்துட்டோம். நாங்க செஞ்ச துரோகம். சமூக தலைமத்துவத்தை கொடுத்துட்டோம். கபரை வச்சு உழைக்கிறான் கொஞ்சம் பேர், மையத்தை வச்சு உழைக்கிறான் கொஞ்சம் பேர். துரோகிகளுடைய கையில முழுதையும் கொடுத்துட்டு தடமாறுறோம். நாங்க ஒன்றும் செய்யலாம். முழு பேரையும் சந்திக்கிற இடம் ஹவுதுல் கௌசர். நபி அவங்க பார்த்துக் கொள்ளுவார். நபி அவங்க மதீனா வாசிகளை பார்த்து சொன்னாங்க, அன்சாரிகளே, எனக்கு பிறகு நீங்கள் அநியாயம் செய்யப்படுவீர்கள். என்னுடைய மௌத்துக்கு பிறகு நீங்கள் அநியாயம் செய்யப்படுவீர்கள். நீங்க என்ன வந்து சந்திக்கணும் எங்க தெரியுமா? ஹவுதுல் கௌசரில். அது வரைக்கும் பொறுமையாக வாழுங்க உலகத்தில். அன்சாரிகள் அந்த அளவு துரோகம் செய்யப்பட்டார்கள். சகோதரர்களே, இரண்டாவது வகையான ஷஃபாத். இந்த ஃபித்னாவுடைய காலம் உங்களுக்கு தெரியும், குழப்பமான காலம். மதரசா, பாடசாலைகள், பிள்ளைகள், மார்க்கம், குர்ஆன், இந்த நேரம் கவலைப்படுறோம், இது எப்படா உயர்த்துறது? அல்லாஹ் நபியுடைய ஷஃபாத் கேள்வி கணக்கில்லாம அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்புவார். இரண்டாவது ஷஃபாத். மூன்றாவது ஷஃபாத், இந்த உம்மத்தில் சிலருக்கு கேள்வி கணக்கு ஆரம்பிக்கப்படும்.
கேள்வி கணக்கிட முடிவுல விளங்கும் இவரை நரகத்துல போடணும். முஸ்லிம். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லுவாங்க, யா அல்லாஹ் இவனை மன்னிச்சிரியா அல்லாஹ். அதாபு வாஜிபாகிட்டு, அதாபு உரிமையாகிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபா செய்வாங்க, யா அல்லாஹ் வேதனை செய்யாத யா அல்லாஹ், வேற விட்டு. எத்தனாவது ஷஃபாத்? மூன்றாவது ஷஃபாத். நாலாவது ஷஃபாத், இந்த உம்மத்தில சிலர் நரகத்தில் அல்லாஹ் போற்றுவார். இந்த உம்மத்தில பாவம் செஞ்சு நரகத்துல போற்றுவான் அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு வந்து பேசுவாங்க, யா அல்லாஹ் இவர் நரகத்தை விட்டு வெளியேற்றியே, இவருடைய கல்புல ஈமான் இருக்குது, என்ன பத்தி இவருடைய கல்புல ஈமான் இருக்குது, நரகத்தை விட்டு வெளியேற்றியா அல்லாஹ். எத்தனாவது வகையான ஷஃபாத் இது? நாலாவது வகையான ஷஃபாத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபா செஞ்சதோடு அல்லாஹ் சொல்லுவான், மலக்குகளே நரகத்தில் அணுவளவு ஈமான் யாருக்கு இருந்தாலும் வெளியேற்றுங்கள். அப்பதானாம் முஸ்லிம் அல்லாத அவ்வளோ பேரும் ருபமா யவத்துல் லதீன கஃபரு லவ் கானூ முஸ்லிமீன், எல்லா காபிர்களுக்கு ஆசை வருமாம், ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மட்டும் சொல்லி வாழ்ந்திருந்த உலகத்தில். இது நாலாவது வகையான ஷஃபாத். அஞ்சாவது வகையான ஷஃபாத் என்ன தெரியுமா? சொர்க்கத்தில் நாங்க நுழைஞ்சிருவோம், நுழைஞ்சதுக்கு பிறகு பார்த்தா பாயிண்ட்ஸ் போதாது, மேல போகும். சொர்க்கத்தில் 100 தரஜாக்கள் இருக்கு. முதலாவது தரஜாவுக்கும் இரண்டாவது தரஜாவுக்கும் இடையில தூரம் எவ்வளவு தெரியுமா? பூமியிலிருந்து நட்சத்திரம் இருக்குது இந்த தூரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எங்களை பார்த்து போட்டு சொல்லுவாங்க, யா அல்லாஹ் இவரை மேல் தரஜாக்கு அனுப்பியா அல்லாஹ், இவரை அடுத்த தரஜாக்கு அனுப்பு. தரஜாத்துகளை கூட்டுறதுக்கு ஷஃபாத். எத்தனாவது ஷஃபாத் இது? இது ஐந்தாவது ஷஃபாத். ஆறாவது ஷஃபாத் என்ன தெரியுமா? எங்கள சிலர் நன்மையும் செய்யறது, அதே மாதிரி பாவமும் செய்யறது. நன்மையும் பாவம் சமன். இப்ப என்ன நடக்கும்? நன்மையும் பாவமும் சமமண்டா இவங்களை வச்சிட்டு இருப்பான் அல்லாஹ். என்ன செய்யறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபா செய்வாங்க, யா அல்லாஹ் நன்மையை கூட்டி சொர்க்கத்துக்கு அனுப்பிடியா அல்லாஹ். இவங்களுக்கு தான் அஸ்ஹாபுல் அராஃப் என்று சொல்றது. இது ஆறாவது வகையான ஷஃபாத். ஏழாவது வகையான ஷஃபாத், நான் சொன்னேனே கேள்வி கணக்கு இல்லாம சொர்க்கம் நுழைய 70,000 பேர் ரெடியா இருப்பாங்க. இந்த 70,000 பேரையும் கூட்டி எடுத்துக்கொண்டு ஷஃபா செய்யறது மாத்திரமல்ல நபி அவங்களோட வேலை. அந்த 70,000 பேரையும் கூட்டி எடுத்துக்கொண்டு சுவர்க்கத்துக்கு ஒரு வாசல் இருக்குது, பாபுல் ஐமன், பாபு ரையான், பாபு சலா, பாபு திக்ர். இத போல ஒரு சொர்க்கத்துக்கு ஒரு வாசல் இருக்குது, பாபுல் ஐமன். இந்த பாபுல் ஐமன் என்ற வாசலால் அவ்வளோ பேரை சொர்க்கத்துள்ளுக்கு அனுப்பிட்டு வருவாங்க. எவ்வளவு பிஸியா இருப்பாங்க மனுஷர்ல. பாபுல் ஐமன் என்ற வாசலால் அவ்வளோ பேரையும் சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டு வருவாங்க. இது ஏழாவது வகையான ஷஃபாத். எட்டாவது வகையான ஷஃபாத், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை தவிர வேற எந்த அமலும் செஞ்சதில்லை, வேற எந்த அமலும் செஞ்சதில்லை. இவங்களை கண்டுபிடிச்சு ஷஃபா செய்வாங்க. கலிமா சொன்னியே வாப்பா வா. எத்தனை பேர் சக்கராத்துல, உங்களுக்கு தெரியும், சக்கராத்துல கலிமா சொல்லிட்டு போனவங்க இருக்கிறார். இவங்க அமலனும் செய்யலையே, எப்படி சொர்க்கம் போறது? இவங்களை கூட்டி வந்து அப்படியே சொர்க்கத்துக்கு எடுத்துட்டு போவாங்க. எட்டாவது வகையான ஷஃபாத். ஒன்பதாவது வகையான ஷஃபாத், இந்த ஊர்ல பிறந்தோம், ஆனா ஆசை எங்களுக்கு மதீனால போய் மௌத்தாகும், மதீனால போய் வாழோம், அதுக்காக வாழ்றோம். மதீனால வாழ்ந்ததுக்கு ஷஃபாத் வேறையா?
மதீனால வாழ்ந்து மௌத்தானவங்களுக்கு தான் முதல் ஷஃபாத். இதுல ஏன் தெரியுமா? மதீனாவுடைய சூடு குளிர பொறுத்தது, மதீனாவுடைய சூட்ட குளிர பொறுத்ததற்கு, மதீனால மௌத்தானதுக்கு. மதீனால சூடு எங்களுக்கு தெரியும், தாங்க முடியாது. ஆனா மதீனாவை பாதுகாக்கிறதுக்கு போறீங்க, உங்களோட கடைசி காலத்தை மதீனால கழிக்கிறீங்க. அல்லாஹ் நம் அனைவர்களுக்கு வந்த பாக்கியத்தை தருவானாக. முந்தியுள்ள உலமாக்கள், முந்தியுள்ள இறைநேசர்கள் தங்களுடைய கடைசி காலங்களில் அனைத்தையும் வித்து விட்டு ஹிஜ்ர செஞ்சாங்க. மதீனாக்கு ஹிஜ்ர செய்தார்கள், மதீனால வாழ்ந்தார்கள். மதீனாவுடைய சூடு, மதீனாவுடைய குளிர்ல பொறுமையாக இருந்தார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், பக்கியை காட்டி, பக்கியுல் கர்கிதை காட்டி, இதில் அடக்கப்பட்டிருப்பவர்களுக்கு நான் ஷஃபா செய்வேன். எவ்வளவு பெரிய பாக்கியம் இது! நபியுடைய 9வது வகையான ஷஃபாத். 10வது வகையான ஷஃபாத் யாருக்கு தெரியுமா? நபியுடைய சாட்சா அபூ தாலிபுக்கு. அபூ தாலிப் காஃபிர், காஃபிராக மௌத்தாகி விட்டார். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிறப்பதற்கு முன்னால் வாப்பா மவுத், 6 வயசில் உம்மா மவுத், 8 வயசில் அப்பா அப்துல் முத்தலிப் மவுத். 8 வயசில் அப்துல் முத்தலிப் தன்னுடைய மகன் அபூ தாலிபை அழைத்து சொன்னார், அபூ தாலிப், இது எனது பேரப்பிள்ளை, இவரை நீதான் வளர்க்க வேண்டும். அபூ தாலிபும் தன்னுடைய மனைவி ஃபாத்திமா பின் அசதும் தான் நபியுடைய 8 வயதிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 50 வயது வரையும் வளர்த்தவர் அபூ தாலிப். ஆனால் கலிமா இல்லாமல் மௌத்தாகி விட்டார். ஒரு நாள் அபூ தாலிபுடைய தம்பி அப்துல்லா பின் அபூ தாலிபுடைய தம்பி அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், உங்களை வளர்த்த அபூ தாலிப் நீங்க ஷஃபா செய்ய மாட்டீங்களா? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ஷஃபா செய்ததால் தான் அபூ தாலிபுக்கு நரகத்துடைய கடைசி தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. கேட்டாங்க, என்ன தண்டனை? நரகத்துடைய 2 செருப்பு, அதை அணிந்ததோடு மூளை கொதிக்க ஆரம்பிக்கும். இதை விட குறைஞ்ச தண்டனை நரகத்தில் கிடையாது. என்னுடைய ஷஃபாஅத்தால் தான் அபூ தாலிபுக்கு அது வழங்கப்பட்டிருக்கிறது. இது 10வது வகையான ஷஃபாத். 11வது வகையான ஷஃபாத் எங்களுக்கு தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் 2 கபரை தாண்டி செல்கிறார்கள். சஹாபாக்களிடம் சொன்னார்கள், சஹாபாக்களே, இந்த 2 கபரிலும் வேதனை நடக்கின்றது. ஒரு கபரில் வேதனை செய்யப்படுகிறார், எதற்கு தெரியுமா? சிறுநீர் கழித்து சுத்தம் செய்யாததற்கு. மற்ற கபரில் வேதனை எதற்கு தெரியுமா? கோல் மூட்டியதற்கு. நபி அவர் என்ன செய்தார்கள்? ஒரு ஈச்ச மரத்துடைய தண்டை எடுத்து 2 கபர்லையும் வைத்தார்கள். அந்த ஷஃபாத் இது 11வது வகையான ஷஃபாத். 12வது வகையான ஷஃபாத், இந்த உம்மத்தில் பெரும் பாவம் செய்திருப்பார், ஜினா செய்திருப்பார், வட்டி எடுத்திருப்பார், தொழுகையை விட்டிருப்பார், இவர்கள் நபி அவர்கள் அடையாளம் கண்டு ஷஃபா செய்வார்கள். 12வது வகையான ஷஃபாத். 13வது வகையான ஷஃபாத் தான் ஆக உயர்ந்த ஷஃபாத். என்ன ஷஃபாத் சகோதரிகளே? நபி அவர்கள் இந்த உம்மத்தில் சிலருக்கு சந்தர்ப்பம் கொடுப்பார்கள், யா அல்லாஹ், இவருக்கு ஷஃபாத்துடைய பாக்கியத்தை கொடு. அந்தந்த காலத்தில் வாழ்ந்த உலமாக்கள், சில நேரம் நாதாக்கள், இதில் வரக்கூடியது ஹாஜிகள், சரியாக ஹஜ் செய்தவர் ஷஃபா செய்வார், குர்ஆனை ஹிஃப்ல் செய்த ஹாஃபிஸ் ஷஃபா செய்வார். இந்த 13வது ஷஃபாத்தையும் நபி அவர்கள் தான் எடுத்து தருவார்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த 13 வகையான ஷஃபாத்தையும் வழங்கி இந்த உம்மத்தை நரகத்தை விட்டு பாதுகாப்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலதான் சகோதரர்களே, அந்த நபி அவர்களை உயிரை விட நேசிக்கின்றோம். இது மாதிரி ஒரு ஆள் எங்களுக்கு கிடைக்குமா? எங்கட வாப்பா ஓடிடுவார் கண்டதோடு, எங்கட உம்மா ஓடிடுவா கண்டதோடு. யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபதிஹி வ பனீஹி. அல்லாஹ் சொல்கிறான்,
முதல் எங்களை கண்டு ஓடுறவன் எங்களை சகோதரன். நானாவும் தம்பியும் இறக்கமா வச்சிருக்கிறோமே ஓடிடுவான். ரெண்டாவது ஓடுறது எங்கட உம்மா, மூன்றாவது ஓடுறது வாப்பா, நாலாவது ஓடுறது மனைவி, ஐந்தாவது ஓடுறது எங்கட பிள்ளைகள். இந்த நேரம் நாங்க இப்பயே உலகத்துல சொல்றோமா இல்லையா, நோயாளியா இருந்து பார்க்க வரலன்னா மனுஷனா சொல்றோமா இல்லையா? சிலவங்க கொரோனால இருந்தாங்க, ஆனா நண்பர்கள் போய் பார்த்தாங்க, விடல. கொரோனா இருந்தாலும் அவன் கூட்டாளியே இருந்த, நண்பனே இருந்த. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நபி அவங்க ஓட மாட்டார். எங்களை தேடி வந்து நீ பாவம் செஞ்சிருக்கிறியாவா, நீ களிமா மட்டும் சொல்லிருக்கிறியாவா, நரகத்தில் போடப்பட்டுட்டியாவா, எவ்வளவு நாங்க நபியை அன்பு வைக்கோம். அதுக்கு ஒரு எல்லை கிடையாது சகோதரர்களே, அன்புக்கு எல்லை கிடையாது. 25% 30% இல்லை, 100க்கு 100% நான் அன்பு வைக்கிறேன். அனஸ் ரலியல்லாஹு சொல்லுவார்கள், ஒரு ஹதீஸை வைத்து, அந்த மஅமன் அஹ்பப்த, நீ யாரை அன்பு வைக்கிறாயோ அவரோடு கியாமத்தில் இருப்பாய். அனஸ் ரலியல்லாஹு சொல்லுவார்கள், நான் ரசூலுல்லாஹ்வை அன்பு வைக்கிறேன். வைக்கிறோமா? இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் நாங்க உயிரை விட அன்பு வைக்கும். அதனாலதான் ஒருவருக்கு 10 பிள்ளைகள் கிடைச்சது. அவர் 10க்கும் பேர் வச்சு என்ன தெரியுமா? முஹம்மது அவ்வல், முஹம்மது சானி, முஹம்மது சாலிஸ். முதலாவது முஹம்மது, இரண்டாவது முஹம்மது, மூணாவது முஹம்மது, 10 பிள்ளைகளுக்கு முஹம்மது. கேட்டாங்களா என்ன இது? அது அன்பை சொல்லல. நாங்க கண்டிருக்கிறோம் ரவுதால, மதீனாவுடைய ரவுதாவுல 80 வயசாளி 80 வருஷமா எப்படா நபியை பார்க்கிறது ஆவல்ல வந்து அவடத்தை கண்டதோடு ஒரு சத்தம் விட்டார், அவடத்தே உயிர் பிரிஞ்சிச்சு. எவ்வளவு அன்புல இருந்திருப்பார், எவ்வளவு அன்புல இருந்திருப்பார் சகோதரர். அதுக்குத்தான் மதீனாக்கு போகும். பாகிஸ்தான் இருந்த பெரிய முஃப்தி ஷஃபி எழுதுறார் தன்னுடைய தஃப்சீர்ல, நான் மதீனால போயிருந்தேன். ரமதானுடைய காலம், இஃப்தார் வைப்பாங்க மதீனால, சுப்ரா விரிப்பாங்க. இந்த நேரம் எங்கட சுப்ராக்கு ஒரு புள்ள வருவார், கடைசியாக மிஞ்சிற எல்லாத்தையும் எடுத்துட்டு போவார். நான் இதை அவதானிச்சு கொண்டிருந்து ஒரு நாள் அந்த பிள்ளைகிட்ட கேட்டேன், மகன் ஏன் நீங்க சுப்ரா இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டு போறீங்க? அந்த புள்ள சொல்றார், ஹஸரத் வாப்பா மவுத், வாப்பா எங்கட குடும்பத்தை அப்படியே மதீனாக்கு கொண்டு வந்தார். எங்கட உம்மா தங்கச்சிமாருக்கு சாப்பாட்டுக்கு இதைத்தான் நான் கொண்டு போறேன். இவர் பாகிஸ்தானுடைய ஜஸ்டிஸ், பெரியவர், பெரிய நீதிபதி. இவர் சொல்றார் அந்த பிள்ளை கிட்ட, மகன் என்கிட்ட பெரிய மதரசாக்கள் எல்லாம் இருக்குது பாகிஸ்தான்ல, நீ உன்ன உம்மா கிட்ட கேட்டுட்டு வா, நான் உன்னை கூட்டிட்டு போறேன். அந்த புள்ள சொன்னார், சரி நான் கேட்டுட்டு வாரேன் உஸ்தாத். கேட்டுட்டு வந்து எப்பயும் மதீனாக்கு போறவங்களோட ஒரு பழக்கம் ஒன்றிருக்கும், கடைசியாக ரவுதாக்கு போய் சலாம் சொல்லிட்டு வருவாங்க. இது ஒரு பழக்கம். இது இப்ப எல்லாம் முடிஞ்சு உஸ்தாதும் இந்த பிள்ளையும் சலாம் சொல்ல வராங்க ரவுதாக்கு. இந்த நேரம் இந்த பிள்ளை கேட்கிறார் உஸ்தாதிடம், ஹஸரத் இது கூட பாகிஸ்தான்ல இருக்குதா, ரவுதாவை காட்டி. உஸ்தாத் சொன்னார், மகன் இது மட்டும்தான் இல்ல, மத்த எல்லாம் இருக்கு. உடனே அந்த பிள்ளை பதில் சொல்லுது, அப்போ உஸ்தாத் நான் வரல, எங்கட வாப்பா எங்களை இங்க கூட்டிட்டு வந்ததே இதுக்காக தான். இந்த சம்பவத்தை எழுதிட்டு கீழே எழுதுறார், அந்த சின்ன பிள்ளைகளுடைய உள்ளத்துல இவ்வளோ ரசூலுல்லாஹுடைய அன்பு இருந்தா நாங்க எவ்வளவு அன்பு வைக்கும். அதனாலதான் சகோதரர்களே, அன்பு எவ்வளவு இருக்குதோ அல்லாஹ் உங்களை சேர்த்து வைப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சு இன்றைக்கு விளையாடுறாங்க, போல் மாதிரி விளையாடுற காலம்.
மக்களுக்கு அன்பை படிச்சு கொடுக்கணும், வீட்டில் அன்பை படிச்சு கொடுக்கணும். இந்த ரபியுல் அவ்வல் மாதம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்பை உருவாக்கும். ஒவ்வொரு அதான் 5 நேர அதான் முடிஞ்சதோட பிள்ளைகளை பழக்கம். அதானுடைய துஆ ஓது, உங்களுக்கு ஷஃபாஅத் கிடைக்கும். சகோதரர்களே, ஒவ்வொரு சுன்னத்தை இல்லாமலாக்கும் பொழுது நாங்க ஹயாத்தாக்கணும். சுன்னத் தாடி என்ற சுன்னத்தா, தலப்பா என்ற சுன்னத்தா, மிஸ்வாக் என்ற சுன்னத்தா, வெள்ளிக்கிழமையோட சுன்னத்தா, சுன்னத்தை மௌத்தாக்க ஒரு சமூகம் உலகத்தில் இருக்குது. நாங்க அந்த சுன்னத்தை ஹயாத்தாக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஷஃபாஅத்தை, அந்த நபியுடைய ஷஃபாஅத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹவுதுல் கௌஸரில் தண்ணீர் குடிக்கும் பாக்கியத்தை நசீபாக்குவானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு அந்த வசீலா என்ற அந்தஸ்தை நபி அவர்களுக்கு கொடுத்து நபிக்கு பக்கத்தில் சுவர்க்கத்தில் ஒன்றாக இருக்க தௌஃபீக் செய்வாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மஹப்பத்தை நசீபாக்குவாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஊராகிய மதீனா